குமரவேலு தூங்குறதுக்காக உள்ள ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போ அங்கே சுடர் இருக்கிறத பார்த்தோன்னே, "என்ன தூங்கலையா நனியே? போய் தூங்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுகடுன்னு பேசுகிறாரு. "ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேற எப்படி பேசுவாங்க? "நீ நினச்சதெல்லாம் எதுங்க நடக்காது, போய் தூங்கு போ" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டு 2 நிமிஷம் கூட ஆகல, போய் மெத்தையில் போய் அப்படியே படுத்துடுறாங்க. அப்போ வந்துட்டு குமரவேலுகிட்டேருந்து வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்மெல் வருது. இதை பார்த்துட்டு "ஓ, குடிச்சிட்டு வந்திருக்கிறாரா? ஏன் இப்படி பண்ணுறாரு என்னன்னு தெரியலையே, ஏதோ மனவேதனையில் இருப்பார் போல இருக்கே" அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சரி ஓகே தூங்கிடுவேன்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு முனவல் சத்தம் கேட்குது. என்னடான்னு சொல்லிட்டு சுடர் மறுபடியும் புது இடங்கிறனால நல்லாவும் தூக்கவும் வரல. என்னன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு, "அரசி, உன்னை நான் என்றைக்குமே மறக்கவே முடியாது. என்னைக்கு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே நீ இருப்ப. எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் நீ யாருகிட்டயும் ஜாலியாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிற" அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அதையவே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இதை கேட்டு என்னது இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாப்புல, அரசி தான் என்ன மனசுக்குள்ளே இருக்காப்புல இன்னும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கையிலேருந்து ஃபோன் எடுத்து அதை வந்துட்டு ஆடியோவை பேசுகிறது வீடியோ எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு காலையில் இதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வச்சுட்டு மறுபடியும் படுத்துடுறாங்க. தூங்கவே முடியறதில்ல, உளறிட்டே இருக்கிறாப்புல. அரசி அரசி அரசின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காரு. இதை கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு சுடர். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சோடனே வந்துட்டு போயிட்டு குளிச்சுட்டு வராங்க. வந்தோடனே அங்கே கிச்சனுக்கு போய் வேலை பார்க்கலான்ட்டு போகிறாங்க. அங்கே பொண்ணு, "என்னம்மா புது பொண்ணு அதுக்குள்ளே இங்கே கிச்சனுக்கு வேலைக்கு வேலை பார்க்க வந்துட்டு" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லைங்க அது வந்து" அப்படின்னு சொல்கிறப்போ, "அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு, உன் காலேஜ் ஒர்க் எதாவது இருந்தால் அதை பாருமா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வடிவு சொல்கிறாங்க, "குமரவேல் ஏதாவது சொன்னானா, நல்லா பேசினானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பேசினாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அடுத்தது வந்துட்டு எங்கள் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனால் குமரவேல் அப்போ தான் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டப்போ கரெக்டாக அங்கே சுடர் முன்னாடியே உட்காந்துருக்காப்புல. "என்ன காலைல எந்திரிச்சோன்னே என்னைய பார்த்துட்டு உட்காந்துட்ருக்குற, என்ன போ போ வேலை ஏதாவது இருந்தால் கிச்சனில் இருந்தால் வேலை போய் பாரு, இங்கே எதுக்கு உட்காந்துட்ருக்குற சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லை நீங்கள் நைட் என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் என்ன பண்ணேன், நான் உன்னை ஒன்றுமே பண்ணலையே" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதெல்லாம் நான் கேட்கல, நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா?" "ஆமாம், எனக்கு கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருந்தது, நான் குடிச்சிட்டு வந்தேன். இப்போ என்ன உனக்கு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "குடிச்சிட்டு வந்ததெல்லாம் இருக்கட்டும், குடிச்சிட்டு வந்தீங்க, படுத்து தூங்குனீங்க, ஓகே ரைட்டு, அதெல்லாம் சரிதான். ஆனால் வந்துட்டு நம்ம ரூமுக்குள்ளே இன்னொரு பொண்ணோடைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "யார், அரசி சொன்னனா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "சும்மா ஏதாவது உங்கள் அக்கா ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதை கேட்டு வந்து என்கிட்ட ஏதாவது நான் அரசியை பற்றி பேசுகிறேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பேசிகிட்டு இருக்காத, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஏதாவது நீ ஏதாவது மனசுக்குள்ளே நினச்சிட்டு அதுக்கு நானும் பொறுப்பு கிடையாது" அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் உண்மையாலுமே உளறிட்டே இருந்தீங்க, எனக்கு அவ்வளோ கடுப்பாச்சு. என்னங்க நீங்கள் அந்த பொண்ணை லவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இனிமேல் மனசுக்குள்ளேலாம் இல்லை, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி தூரம் பேசுனீங்க. இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அரசியை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களை பற்றி நினைக்கிறதில்ல, அந்த பொண்ணு ஃபோன் பேசுகிறான்னு. உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, இனிமேல் எதுக்குங்க அரசியை நீங்கள் நினைக்கணும், இல்லை அரசி தான் உங்களை எதுக்குங்க நினைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. "என்ன கமுக்கமாக இருந்துக்கிட்டு இத்தனை பேச்சு பேசுகிற நீயே" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏங்க பேச வேண்டிய இடத்துல பேசி தானே ஆகணும். எதுக்காக நீங்கள் அரசியை பற்றி திரும்ப திரும்ப வந்து அந்த பொண்ணோட பேரை சொல்லிகிட்டே இருந்தீங்க? ஏதோ யாராக இருந்தாலும் கோவம் வரத்தானே செய்யும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "மற்றவங்களுக்கெல்லாம் வரலாம், ஆனால் உனக்கு வரக்கூடாது. நீ என்னமோ உங்கள் வீட்டிலேருந்து அப்படியே பூட்டிக்கிட்டு கிலோ கணக்கில் நகையை போட்டுட்டு இங்கே வந்த மாதிரி இல்லை பேசிகிட்டு இருக்கிற. என்ன போனால் போதுன்னு எங்கள் அப்பா எனக்கு பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்காக வந்துட்டு நீ என்ன வேணால் கேள்வி கேட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லணும்னா எந்த ஒரு அவசியம் கிடையாது. நீ எனக்கு ஊருக்கு பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு பொண்டாட்டி, அவ்வளோதான். மற்றபடி உனக்கு கூட சேர்ந்து வாழணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் இதுக்கப்புறம் யோசிச்சு தான் முடிவு பண்ணுவேன். உனக்கு பிடிச்சிருந்தா இங்கே இரு, இல்லையா உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இரு" அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டு வந்துட்டு, "இங்கே பாருங்க, நான் உண்மையை தாங்க சொல்கிறேன், நீங்கள் எதுக்குங்க அரசியை பற்றி பேசுகிறீங்க? இங்கே பாருங்கள் இந்த வீடியோவை" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனில் இருக்கிற வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க. "ஓ, மேடம் வந்து நான் தூங்கிட்டு இருக்கப்போ இது மாதிரி ரெக்கார்டெல்லாம் கூட பண்ணுவீங்களா? இதெல்லாம் யார், உங்கள் அக்கா சொல்லிக் கொடுத்த வேலையா, உங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்த வேலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "தேவையில்லாமல் அவங்கள பற்றியெல்லாம் பேசாதீங்க. யார்கிட்டயும் இதை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஏன்னா காலையில் கூட நான் வந்துட்டு குளிச்சுட்டு வந்தேன்னா வந்து குமரவேல் நல்லா பேசினாரா பிடிச்சாரான்னு சொல்லிட்டு உங்கள் பெரியம்மா கேட்டாங்க. அப்போ கூட நல்ல விதமாக தான் நான் சொல்லிட்டு வந்தேன். எதுக்குங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே இதை அழுதுகிட்டு பிடிச்சிட்டு, "எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அங்கே பாரு அரசி பாரு, எதா இருந்தாலும் அப்படி கம்பீரமாக நின்றுருப்பா. அவள் பொண்ணா நீ பொண்ணா" அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க கம்பேர் பண்ணி. அப்போ கரெக்டாக ரூமை கிராஸ் ஆகிறப்போ வடிவு இது எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்கவும் செய்கிறாங்க. "என்ன இவன் குமரவேல் திருந்தவே இல்லையா? இன்னும் அரசி அரசின்ட்டு இருக்கிறான். இவங்ககிட்ட சம்மதமாக இல்லையான்னு கேட்டு தானே இவங்க அப்பா வந்துட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணார். அப்புறம் எதுக்கு அரசியை பற்றி இவன் பேசிகிட்டு இருக்கிறான்? அந்த பொண்ணோட மனசு எவ்வளோ பாடுபடும்" அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போனோன்னே வந்துட்டு இங்கே கூப்பிட்டு இங்கே குமரவேலுடைய அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. என்ன நடக்குது தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, உன் பையன் அங்கே உட்காந்துட்டு குமரவேலு அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு அரசியை பற்றி பேசிகிட்டு இருக்கான். என்ன நடந்ததுன்னு தெரியல, நைட்டு 2 பேத்துக்குள்ள பிரச்சனை மாதிரி தெரியுது" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "என்னங்க சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "ஆமாம், நீ எதுக்கு குமரவேலுகிட்ட கூப்பிட்டு பேசிப்பாரு" அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் குமரவேலு கிளம்பி வெளியில் போகலான்னு சொல்லிட்டு வராரு. இங்கே வாடா" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து குமரோட அம்மா கூப்பிடுறாங்க. அப்போ உடனே வந்துட்டு இங்கே சக்திவேல் வந்துட்டு, அவன் ஏதோ வெளில கிளம்பிட்டு இருக்கிறான், அவனை போய் இங்கே வாடா வாடான்னு. "என்னது? இங்கே பாருங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. "இங்கே வாடா குமரா" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னம்மா சொல்லுமா" அப்படின்னு சொல்கிறாங்க. "நேற்று என்னடா வேலை பண்ணிட்டு வந்த" அப்படின்னு சொல்லி "ம்மா என்னம்மா
சும்மா குடித்தேன், அது சும்மா அது ஒரு பெரிய பிரச்சனையா எல்லாரும் காலைல எந்திரிச்சா புடிச்சு கேள்வி மேல கேள்வியா கேட்டு தள்ளுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பொண்ணுகிட்ட போய் எதுக்குடா வந்துட்டு அரசியல் பத்தி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா நான்லாம் எதுவும் பேசல. சும்மா பொய் பேசாத. நீ காலைல பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அந்த பொண்ணுகிட்ட போய் எதுக்குடா அரசியல் பத்தி பேசிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்றாங்க. ஏய் போயும் போய் இப்ப இந்த இந்த மளிகை கடைக்காரன் பொண்ண பத்தி என் பையன் எதுக்குடி பேசுறான்? உனக்கு வேற வேலையே இல்லையா? அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க இல்லங்க. பேசியிருக்கிறான். அந்த பொண்ண வேணா கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்ட்டா அந்த சுடரும் வராங்க. இங்க வாம்மா சுடர் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கூப்பிடுறாங்க. சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஏதாவது காஃபி, டீ வேணுமா? அதெல்லாம் இல்ல. குமரவேலு உங்கட்ட அந்த அரசிய பத்தி பேசினானா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல மாமா அது வந்து அப்படின்னு சொல்லி பேசுறப்போ, சொல்லாதன்னு சொல்லிட்டு குமரவேல் கஞ்சாட காமிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவனெல்லாம் பார்த்து நீ பயப்படாத. அவன் கிடக்குறான். நீ என்கிட்ட சொல்லுமா. ஏதாவது சொன்னீன்னா தான் ஆரம்பத்திலேயே அவன்கிட்ட பேசி வைக்க முடியும். இல்லைன்னா அப்புறம் பிரச்சனை பெருசாயிரும். தேவையில்லாம இப்ப உங்களுக்கு தான் மனசங்கடம் ஆகும். சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல மாமா அது வந்து அப்படின்னு சொல்லி பேசுறப்போ, எதா இருந்தாலும் பயப்படாம சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உடனே குமரவேலோட அம்மாவும் கேட்குறாங்க. ஆமா அவர் வந்துட்டு எதா இருந்தாலும் அவைங்களோட சேர்ந்து எனக்கு கம்பேர் பண்ணி பேசுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இத கேட்டு சக்திவேலு என்னடா இதெல்லாம்? இங்க வா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. என்னடா குமரா உனக்கு பொண்ணே கிடைக்காம இந்த பொண்ணு எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட சம்மதமா இல்லையான்னு கேட்டு தானே கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம்ப்பா எனக்கும் ஆரம்பத்தில அவள எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில தான் கல்யாணம்லாம் பண்றப்ப சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா, அவ என்னை கண்டு கூட மாட்டேங்கிறாப்பா. அவ பாட்டுக்கு ஃபோன் எடுத்துக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு புடிச்சிட்டு இருக்கா. நான் ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிட்டு நின்னுட்டுருக்கிறேன். நம்மள விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டாளுன்னு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம அவ பாட்டுக்கு ஜாலியா ஆட்டி ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறாப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா மடையா, மடையா, மடையா! உன்னைய அவ எதுக்குடா கல்யாணம் பண்ணணும்னு அவ நெனச்சாளா? இல்ல நீ அவள விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ ஏதோ மனசுல ஏதாவது வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு உன்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாளா? நீ பாட்டுக்கு ஒண்ணு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு, அவ வந்து உன்னைய நினைக்கல, கொள்ளலன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற. என்னடா இதெல்லாம்? உன்னை கேட்டு தானே அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சேன். அதெல்லாம் இருக்கட்டும் சுடர் என்னடா பாவம் பண்ணா? அந்த பொண்ணு கூட சேர்ந்து குடும்பம் நடத்தி வாழ்க்கைய ஆரம்பிக்கிறத விட்டுப்புட்டு, ஏற்கனவே 7, 7 வயசாயிருச்சு. எப்படா நாங்க பேரன் பேத்தியெல்லாம் பார்க்கறது? அத விட்டுப்புட்டு ஆகாத பழமைய பத்தி பேசிட்டு இருக்கிற. பத்தாததுக்கு குடிச்சிட்டு போயி, அந்த பொண்ணு உன்ன என்னடா நெனச்சிருக்கும்? முதல் அன்னைக்கு இப்படிலாம் இருந்தா, அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் அது மறக்க மாட்டாதெல்லாம். ஏன்டா நீயும் உன் பேர கெடுத்துக்கிற? நான் 4 நல்ல நாள்லாம் பார்த்து குறிச்சு, ஒண்ணா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கட்டும்னு சொல்லி உட்டா, நீ என்னடா இந்த வேல பார்த்துட்டு இருக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. அப்பா போதும் நிறுத்துங்கப்பா, அடிக்காதீங்கப்பா. என்னமோ அன்னைக்கு கரெக்ட்டுன்னு பட்டுது. இன்னைக்கு என்னமோ இது சரியா வரும்னு எனக்கு தோணலப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா பேசுற? கல்யாணம் அடுத்த நாளே தோணுமான்னு எனக்கு சரியா படல. அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னடா அர்த்தம்? அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்பா கொஞ்சம் டைம் குடுங்கப்பா. நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். எனக்கே மண்டையெல்லாம் வலிக்குது. நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. என்ன இவன்? இவன கேட்டு தானே பண்ணி வச்சோம். என்ன இந்த சுடரோட வாழ்க்கைக்கு எடுத்து குட்டிச்செவுரு ஆக்கிருவான் போல இருக்கே. என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்திவேலு யோசிச்சுட்டே இந்த பக்கம் வராரு. வரப்போ கேட்டா முத்துவேலு, நான் தான் இதுக்கு தான் படிச்சு படிச்சு சொன்னேன்லடா. கல்யாணத்த அவசரப்பட்டு பண்ணாதடா பண்ணாதடான்னு. இப்ப பாரு அந்த பொண்ணோடைய பாவத்தையும் சேர்த்து நீ வந்து ஏந்திக்க போற அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அண்ணா இதுக்கு தானே எல்லாரும் எதிர்பார்த்தீங்க. இப்ப சந்தோஷம் தானே. அவன் ஏதோ வந்து புரியாம பேசிட்டு இருக்கான். அவன்கிட்ட நான் பேசி சரி பண்ணி வச்சுக்குவேன். நீங்க இத பத்தி எதுவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுட்ட சொல்லிட்டு இந்த பக்கமா போயிடுறாங்க. அப்போ சக்திவேல் வந்துட்டு யோசிக்கிறாங்க. நம்ம தேவையில்லாம அவசரப்பட்டு இவன் பேச்ச கேட்டு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமோ! அப்படிங்கிற மாரி ஒரு நிமிஷம் சக்திவேலு யோசிக்கவும் செய்றாங்க. இது எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லி